தொடர்ந்து சற்று முன் கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் தட்டான்குளம் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து கழன்று ஓடியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். என்ன நடந்துச்சுன்னு விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே தட்டான்குளத்துல நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 11:40 மணி அளவுல மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த தொலைதூர பேருந்து கடுமையான வெயில் காரணமாக போயிட்டு இருக்கும் போது அந்த டயர் வெடிச்சு டயர் உருண்டு முன்னாடி ஒரு 10 மீட்டர் போய்கிட்டே இருந்திருக்கு. ஓட்டுநர் தன்னுடைய திறமையால அந்த பஸ்ல இருந்து 55 பயணிகளையும் உயிரையும் காப்பாத்திருக்காரு. அப்படி இப்படி பேலன்ஸ் பண்ணி சைட்ல நிப்பாட்டிட்டாரு. இந்நிலையில அந்த பஸ்ல வந்த பயணிகள் அந்த பேருந்துல டயர் வெடித்தது, இங்க நின்றது எல்லாம் எடுத்து சமூக வலைதளங்களை வீடியோ பதிவிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களை வைரலா பரவி பல்வேறு கருத்துக்களை பேசப்பட்டு வருகிறது. இனிமேல் அந்த பஸ்ல வந்த பயணிகள் கூறும்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே டவுன் பஸ் தான் ஒழுங்கா பராமரிப்பு இல்லாம இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தொலைதூர பேருந்து பஸ்களும் இந்த மாதிரி இருக்கு. பயணிகளும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கு. டயர் எல்லாம் ஃபுல்லா வலிக்கையா இருக்கு அப்படின்ற டிரைவர் கண்டக்டர் முதற்கொண்டு குற்றம் சாட்டுறாங்க. அரசு இந்த கவனத்துல எடுத்துக்கொண்டு பஸ்ஸுல டயர்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று பகுதி மக்கள் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. பயணிகளும் கோரிக்கை கொடுத்திருக்காங்க. பஸ்ஸுகளை முறையா பராமரிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வன்மையா கண்டிக்கிறாங்க பகுதி மக்கள். விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.